ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் குழப்பமான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். காவேரி கிட்ட நிவின் பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்து நம்மளால தான் விஜய் காவேரி பிரிஞ்சிட்டாங்க, நம்மளால் ஏற்பட்ட இந்த குழப்பத்தை நம்மளே தீர்த்து வைக்கலாம், நேராக போய் விஜயை பார்த்து பேசலாம், விஜய் எப்படி ரியாக்ட் பண்ணாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அங்கே ஆஃபீஸில் பார்த்தோம்னா நடந்த எல்லா விஷயத்தையும் யோசித்து அப்படியே விஜய் வந்து ரொம்ப குழப்பமாக உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அவங்களோட ஸ்டாஃப் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பேசுகிறாங்க. இப்போதைக்கு என்னால் எதுவும் முடியாது, மறுபடியும் காவேரி வந்து எம்டியாக உட்காந்ததுக்கப்புறம் தான் எதாக இருந்தாலும், அதனால் வந்து இப்போ முடியாதுன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிடுறாங்க. இப்போ விஜயோட ஆஃபீஸுக்கு நிவின் வந்துடுறாங்க. இப்போ நிவின் வந்து விஜயை பார்க்கணும்னு சொல்லும்போது அங்கே ஒரு ரிசப்ஷனில் இருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இவன் எதுக்கு இந்த நேரத்தில் வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து அப்படியே கோவமாக தான் உட்காந்துருக்காரு. நிவின் உள்ளே வரும்போது வரலாமான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கும் போதே ரெண்டு பேத்துக்குள்ளார பார்த்தோம்னா அப்படியே ரொம்ப கோவம் ஆரம்பமாயிடுது. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா நிவின் ரொம்ப சமாதானமாக தான் பேசுகிறாரு. நான் உங்களை சமாதானப்படுத்த வந்தேன்னா இந்த மாதிரி அப்படின்னு எல்லா விஷயத்தையும் பேச வராங்க. ஆனால் விஜய் வந்து இன்றைக்கான எபிசோடில் ரொம்பவுமே கோவப்பட்டுறாரு. ஏன்னா ஏற்கனவே பார்த்தா இந்த விஷயம்லாம் நிவின் கிட்ட ரொம்ப தெளிவாக விஜய் சொல்லும்போது அதை நிவின் கேட்காம ஏதேதோ பேசி விஜய் கஷ்டப்படுத்திட்டார் இல்லையா, அதனால் வந்து அந்த கோவத்தெல்லாம் அப்படியே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நிவினும் வந்து ரொம்ப சமாதானமாக தான் பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா என்னால் நடந்த இந்த குழப்பத்தை நானே சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காவேரி உங்களை நினச்சி ரொம்பவுமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் சொன்னதுக்கப்புறம் இப்போ விஜய் சொல்லிடுறாரு, நான் காவேரி எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்கிறது எனக்கு தெரியும், காவேரி என்னோட உயிர், அதே மாதிரி தான் காவேரிக்கு நானும், நாங்கள் என்ன பண்ணி அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தி காவேரி கூப்பிட்டு வரணுமோ அதை நான் செஞ்சுக்கிறேன், நீ முதல்ல கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நிவின் வந்து சொல்ல வந்த விஷயத்தை கேட்கலையேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெண்ணிலாவோட விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து விஜய் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது, வெண்ணிலா வீட்டில் இருக்கிற வரைக்கும் எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதெல்லாம் சொல்லிவிட்டு இனிமேல் என்கிட்ட இது சம்மந்தமாக பேசாதன்னு சொல்லிட்டு நிவினை போக சொல்லிடுறாங்க. விஜய் ரொம்ப கோவமாக உட்காந்துருக்காங்க. இங்கே பார்த்தா காவேரி அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை ஃபோனில் வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இந்த மாதிரி என்னால் மறக்க முடியல, அம்மாக்கிட்டையும் சொல்ல முடியலப்பா, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன், ஆனால் நான் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, வீட்டில் இருக்க சந்தோஷம்லாம் என்னால் போகுது, இனிமேல் நான் சமாதானம் ஆயிடுறேன், சிரிச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி அவங்களே அப்படியே சமாதானப்படுத்திக்கிறாங்க. அதாவது விஜய் மறக்க முடியாமல் இருக்குங்கிற விஷயத்தை அவங்க அம்மா கிட்ட சொல்ல முடியாமல் அவங்கள சமாதானப்படுத்திக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வீட்டில் அவங்க அக்கா கங்கா, அதுக்கப்புறம் பார்த்தா பாட்டி, இந்தாண்ட அவங்க அம்மா, அதே நேரத்தில் சின்ன தங்கச்சி நர்மதா எல்லாம் உட்காந்துருக்காங்க. இன்னும் ஸ்கூலுக்கு நீ கிளம்பலையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து காவேரி பேசுகிறாங்க. எல்லாத்துக்கும் ஆச்சரியமாக இருக்குது. அந்த நேரத்தில் அவங்க ஃப்ரெண்டு வேலை விஷயமா ஃபோன் பண்ணுறாங்க. சரி நான் போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஆச்சரியம், நான் அந்த மாதிரி வேலைக்கு போகிறேன்னு சொன்னதுமே அவங்க அம்மாவும் பர்மிஷன் கொடுத்துட்றாங்க. மொத்தத்தில் பார்த்தோம்னா அப்படியே நான் நார்மலாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் காட்டிட்டு போகிறாங்க. இப்போ தான் யமுனாவுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவங்க அம்மா வந்து பார்த்தோம்னா அப்படியே அழுதுகிட்டு தான் இருக்காங்க. பாட்டி எல்லாரும் யோசிச்சு தான் இருக்காங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.